ஹலோ எவ்ரிவன். டுடே இந்த வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது சாரி தான். அண்ட் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. என்னால் வந்து போன வீக் வந்து கண்டினியூ பண்ண முடியல, கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன். ஸோ கண்டினியூ பண்ண முடியல, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி காய்ஸ். மே 20 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஜூன் 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து மார்னிங் 10 o'clock நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து மே 21 கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி டெய்லி 2 days கவர் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் நான் வந்து சீக்கிரமாக மே மந்த்துக்கான 10 days கரண்ட் அஃபேர்ஸும் ஜூன் மந்த்தும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீக்லி ரிவிஷன்ஸ் வந்து மே மந்த்து 31 days கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா வீக்லி ரிவிஷன் மே மந்த்துக்கு 3rd week 4th week கொண்டு வந்துடுறேன். அண்ட் சாரி அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். பிகாஸ் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் எனக்கு அதோட இது வேல்யூ என்னன்னு புரியுது. இது வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் நான் ரெகுலராக போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ஜூன் 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொண்டு வரேன். அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டில் நான் வந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டில் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸா. ஓகே, நேஷனல் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். யாருன்னா பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ். இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்லீடிங் ஆட்ஸ் அண்ட் ஏடிஆர்ஸ் அப்படின்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ராக் பண்றதுக்காக ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல. ஓகேங்களா, ஒண்ணுமே இல்லை இந்த நியூஸ். ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாருன்னா பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ். இவங்க வந்து ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காகனா மிஸ்லீடிங் ஆட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனை வந்து ட்ராக் பண்றதுக்காக. எந்த மெடிசன்ல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல ட்ராக் பண்றதுக்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க இந்த நியூஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபைனலா என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபுல் நியூஸ் பிரீஃப் நியூஸ் வந்து இந்த வெப்சைட்ல ஒரு வாட்டி படிங்க. அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாருங்க, இதுல நான் மேக்ஸிமம் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆனா நீங்க ஒன்ஸ் வந்து இதை ஃபுல்லா பிரீஃபா படிக்கும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா, இந்த போர்ட்டல் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. எதுக்காகனா ஃபார் ரிப்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஓகேங்களா, எதுக்கு ரிலேட்டடா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, உனானி, சோவா ரிக்பா அண்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனை வந்து மானிட்டர் பண்றதுக்காகவும் ரிப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த போர்ட்டல் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சென்னையில வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் த சென்னையில இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து யாருன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, இவங்க தான் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துன்னா நேஷனல் ஃபார்மா கோவிலிஜன்ஸ் ப்ரோக்ராம், இந்த இது கூட சேர்ந்து இந்த போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல்ல வந்து என்னெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங், ரியல் டைம் மானிட்டரிங், டிரான்ஸ்பரன்சி, மல்டி ஏஜென்சி கோஆர்டினேஷன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, இந்த ஃபுல் அப்ரிவேஷனும் கொடுத்துருக்காங்களா, இதையுமே வந்து ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஏனா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பிசிஐனா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாரு எந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேவா, நேஷனல் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் நியூஸ் இது. செகண்ட் நியூஸ் போலாம். ஓகே, சிஎம் ஆஃப் கோவா யாருன்னா பிரமோத் சவந்த்.
ஓகேவா? இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கோவா வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்குன்னா 100% லிட்ரஸி ரேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா உலாஸ் நாவ். இந்த உலாஸ் நாவ் அப்படின்றது NILP அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்படின்னா என்ன? இப்போ நம்மளுக்கு லிட்ரஸினா என்னன்னு தெரியும் கரெக்டா? இப்போ கோவா ஸ்டேட் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 100% லிட்ரஸி ரேட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க 100% லிட்ரஸி ரேட் அச்சீவ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா கோவா. நம்ம டக்குன்னு கேரளான்னு ஞாபகம் வரும், பட் ஏன்னா இது கேரளா கிடையாது, கோவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க எதுக்கு கீழே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா உல்லாஸ் நாவ். ஓகே, அப்படின்னா என்னன்னா NILP. ஓகே, அதே மாதிரி கோவாக்கு வந்து இது வந்து 39th ஸ்டேட்ஹுட் டேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உலாஸ் அப்படின்றது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி நவ் பாரத் சக்ஷர்தா காரியக்ரம். இதுதான் வந்து உலாஸ் நவ். இதுக்கு கீழே தான் வந்து இவங்க 100% லிட்ரஸி ரேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் NILP. ஓகே, கோவா வந்து May 30 வந்து ஸ்டேட்ஹுட் டே செலிப்ரேட் பண்றாங்க. 39th ஸ்டேட்ஹுட் டே. நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், மகாராஷ்டிராவும் குஜராத்தும் வந்து May 1 அவங்களோட ஸ்டேட்ஹுட் டே செலிப்ரேட் பண்றாங்க. அதே மே மந்த்ல கோவா வந்து May 30th செலிப்ரேட் பண்றாங்க 39th ஸ்டேட்ஹுட் டே. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 100% லிட்ரஸி ரேட் வந்து இந்தியாவோட ஜேர்னி வந்து எதுல அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா 2030க்குள்ள இந்தியா வந்து டோட்டலா வந்து 100% லிட்ரஸி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு மைல் ஸ்டோனா தான் வந்து என்ன இருக்குன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டா அச்சீவ் பண்ணிட்டு வர்றது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கோவா வந்து செகண்ட் இந்தியன் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் யார் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் NILPன்னு பார்க்கும்போது மிசோரம் செகண்ட் பிளேஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கிறது தான் வந்து கோவா. ஓகே, கோவாவோட சிஎம் நேம் பார்த்துக்கோங்க பிரமோத் சவான். கவர்னர் வந்து PS ஸ்ரீதரன் பிள்ளை. கேபிட்டல் வந்து பனாஜி. வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்து கொட்டிகோ WLS வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் படிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே, தேர்ட் நியூஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். DRDO இவங்க என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா டெல்லியில. ஓகேங்களா? எதுக்காகனா என்ஹான்ஸ் இந்தியாவோட குவாண்டம் கேப்பபிலிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, இது என்னன்னா ஒண்ணுமே இல்ல, DRDO இருக்காங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டரையே வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா டெல்லியில. ஓகேங்களா? இது எதுக்காக அவங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட குவாண்டம் கேப்பபிலிட்டி வந்து எதுலனா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ல என்ஹான்ஸ் பண்றதுக்காக DRDO இனாகிரேட் பண்ணதுதான் குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. DRDOவோட செக்ரட்டரி ஆஃப் நியூ டெல்லி பேஸ்ட் DRDO யாருன்னா சமீர் வி கமத். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. DRDOவோட செக்ரட்டரி யாருன்னா சமீர் வி கமத். ஓகேங்களா? இவங்க இனாகிரேட் பண்ணியிருக்கிறது தான் குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். எங்கன்னா டெல்லியில. ஓகே, இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் வந்து அட்வான்ஸ்டு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லாம் வந்து எக்விப் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காகனா டு ஃபெசிலிட்டேட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் கிரிட்டிக்கல் குவாண்டம் டொமைன்ஸ்ல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல்னா என்னென்னா கம்யூனிகேஷன், சென்சிங் அண்ட் டைம் கீப்பிங். இதுலலாம் வந்து அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஓகேங்களா? ஓகே, இதுலயே வந்து கேப்பபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. லேசர் கேரக்டரைசேஷன், நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் கம்யூனிகேஷன் டெஸ்ட் பெட், அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் டைம் கீப்பிங் சிஸ்டம், மேக்னெட்டிக் ஃபீல்டு டிடெக்ஷன், அட்வான்ஸ்டு குவாண்டம் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இந்த நியூஸே அவ்வளவுதான். இது வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. DRDO தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 78th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து
இப்போ எங்க நடந்துச்சுன்னா ஜெனீவா ஸ்விட்சர்லாண்ட்ல கன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து எத்தனாவது வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளினா 78th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி. ஓகேங்களா, இது என்ன மார்க் பண்ணுது அப்படின்னா பைவோட்டல் மூமெண்ட் இன் குளோபல் ஹெல்த் கவர்னன்ஸ். பைவோட்டல் மூமெண்ட் இன் குளோபல் ஹெல்த் கவர்னன்ஸை வந்து மார்க் பண்ணி தான் இந்த 78th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஜெனீவா ஸ்விட்சர்லாண்ட்ல. இதோட மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் ஹெல்த் சிஸ்டம் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ். ஓகேங்களா, குளோபல் ஹெல்த் சிஸ்டம் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அதுதான் வந்து இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியோட மெயின் எய்ம். ஓகே, இது ஒன்று. இப்போ வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா லேண்ட்மார்க் பேண்டமிக் அக்ரிமெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்றது கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லேண்ட்மார்க் பேண்டமிக் அக்ரிமெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைரக்டர் ஜெனரல்ஸ் அவார்ட் ஃபார் குளோபல் ஹெல்த் ப்ரொஃபசர் ஹவா மேரி கொல்செக். அடுத்தது வந்து ப்ரொஃபசர் சார் பிரியன் மெல்லர் கிரீன்ஹுட். ஓகே, இதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. 78th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி கன்க்ளூட் ஆகிறது ஜெனீவா ஸ்விட்சர்லாண்ட்ல. ஓகே, இதுல வந்து வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து யார் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா லேண்ட்மார்க் பேண்டமிக் அக்ரிமெண்ட் அப்படின்றத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளில வந்து 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, என்னன்னா டைரக்டர் ஜெனரல்ஸ் அவார்டு ஃபார் குளோபல் ஹெல்த். இந்த இதுல ஜெனரல்ஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 ப்ரொஃபஸருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ப்ரொஃபஸரோட நேம் என்னன்னா ஹவா மேரி கால்செக், பிரியன் மெல்லர் கிரீன்வுட். இந்த 2 ப்ரொஃபஸருக்கு வந்து வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளில டைரக்டர் ஜெனரல்ஸ் அவார்ட் ஃபார் குளோபல் ஹெல்த்னு 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2019ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுனா டைரக்டர் ஜெனரல்ஸ் அவார்ட் ஃபார் குளோபல் ஹெல்த் எப்போ ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2019ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 கண்ட்ரீஸை வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஃப்ரம் ஃபுட்ல இருந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எல்லா நியூஸுமே. பிகாஸ் வந்து நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இங்க 4 கண்ட்ரி கொடுத்துட்டு இதுல 3 கண்ட்ரி கொடுத்துட்டு என்ன கண்ட்ரி இல்ல, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க கரண்ட் அஃபேர் ட்ரெண்டே என்னன்னா நீங்க எல்லாமே படிச்சிருக்கணும். அவன் எந்த மூலையில இருந்து கேட்பான்ட்டு தெரியவே தெரியாது. அதனால எல்லாமே படிச்சிருக்கிறது தான் நல்லது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 4 கண்ட்ரீஸை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. எதுல இருந்துன்னா இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்பிளாட்ஸ் ஃப்ரம் ஃபுட் அப்படின்ற இதுல இருந்து. ஓகேங்களா, என்னென்ன கண்ட்ரினா ஆஸ்திரியா, நார்வே, ஓமன், சிங்கப்பூர். இந்த 4 கண்ட்ரியுமே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஃப்ரம் ஃபுட்ல இருந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் நியூஸ் இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளில. ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்த டைரக்டர் ஜெனரல் அவார்டு. ப்ரொஃபஸர் நேம் வந்து ஹவா மேரி கால்செக், சார் பிரியன் மெல்லர் கிரீன்வுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரியா, நார்வே, ஓமன், சிங்கப்பூர். தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுல மௌரிஷியஸும் மால்தீவ்ஸும் என்ன அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்ட் வந்து வாங்கியிருக்க கண்ட்ரி யாருன்னா வந்து மௌரிஷியஸும் மால்தீவ்ஸும். ஓகேங்களா, மௌரிஷியஸ்க்கும் மால்தீவ்ஸ்க்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த 2 கண்ட்ரிக்குன்னா மௌரிஷியஸ்க்கும் மால்தீவ்ஸ்க்கும். இவங்க எந்த பார்ட்ல வந்து இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டொபாக்கோ டே, வேர்ல்டு நோ டொபாக்கோ டேவை முன்னிட்டு May 31 தான் வந்து வேர்ல்டு டொபாக்கோ டே, நோ டொபாக்கோ டே. இதுல ஒரு பார்ட்டை வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால மௌரிஷியஸ்க்கும் மால்தீவ்ஸ்க்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்ட் நியூஸ் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளில. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 6 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு எலிமினேட் காலா அசார். காலா அசாரை வந்து எலிமினேட் பண்றதுக்காக 6 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 6 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் என்னன்னா சாட் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டிஜிபவுட்டி, தேர்ட் ஒன் வந்து எத்தியோப்பியா, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து சோமாலியா, ஃபிஃப்த் சவுத் சுடான், சிக்ஸ்த் சுடான். இந்த 6 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் டு எலிமினேட் காலா அசார் அப்படிக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
சாடு, டிஜிபவுட்டி, எத்தியோப்பியா, சோமாலியா, சவுத் சுடான், சுடான். நெக்ஸ்ட் இதுலயே வந்து நெக்ஸ்ட் நியூஸ் மால்தீவ்ஸ் அண்ட் தாய்லாந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஹெல்த் செக்டார்ல வந்து அவங்களோட கோஆபரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக மாலத்தீவ்ஸும் தாய்லாண்டும் வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, டு ஸ்ட்ரென்தன் கோஆபரேஷன் இன் ஹெல்த் செக்டார்ல. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ். இப்ப பாருங்க, இங்க வந்து டிஸ்யூ கதாபி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா லெசோத்தாவோட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அம்பாசிடர் தான் யாருன்னா டிஸ்யூ கதாபி, லெசோத்தாவோட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அம்பாசிடர். ஓகேங்களா, இவங்க என்ன பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபிஷரி சப்சிடியோட அக்ரிமெண்ட், த அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரி சப்சிடிஸ். ஓகேவா, யாருக்குன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் நொகோசி ஒகோஞ்சோ இவாலா. ஓகே, இந்த நியூஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே ஒண்ணுமே கிடையாது. இந்த லிசோத்தாவோட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அம்பாசிடர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்யூ கதாபி. இவங்க என்ன பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்ட்ரியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஆஃப் த அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரி சப்சிட்ஸ். யாருக்குன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் நொகோசி ஒகோஞ்சோ இவாலாக்கு. ஓகேவா, இதுலயே பாருங்க, இந்த லிசோத்தா இருக்காங்கல்ல இவங்க வந்து 99th வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெம்பர் தான் யாருன்னா லிசோத்தா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எத்தனாவது மெம்பர் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. யாருன்னா இந்த லிசோத்தான்றவங்க 99th வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெம்பர். எதுக்காகனா அவங்க டு டெபாசிட் இட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் வித் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, இதுலயே நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஏயுவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்தன் ஹெல்த் அலையன்ஸ், அவங்களோட ஹெல்த் இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஏயுவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் கூடனா வித் ரினியூடு ஸ்ட்ராட்டஜிக் பேக்டோட. ஓகேங்களா, அட் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி 78ல. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த போலியோ எபிடமிக் வந்து எங்க வந்து எண்ட் ஆயிருக்குன்ட்டு கேட்பாங்க. மதாகஸ்கர் இந்த கண்ட்ரில தான். இதை வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்து நீங்க அந்த நியூஸ்ல பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும், அதை பார்த்து பயந்துராதீங்க. அதுதான் நான் இங்க வந்து தனித்தனியா எடுத்து எழுதிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கான நியூஸ். இதை நீங்க இந்த இது வந்து நீங்க தனித்தனியா படிச்சுக்கிட்டாலே இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க, இது ரொம்ப பெருசா போகும். வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியோட 78th இது. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேவா, இங்கதான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி வந்து கன்க்ளூடும் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மற்றதெல்லாம் வந்து நீங்க அந்த இதுல படிச்சுக்கிட்டா போதும். இதுல இன்னும் ஒரு நியூஸ் மட்டும் நம்ம இதுல கவர் பண்ணல. அர்ஜென்டினா இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்ரா ஃப்ரம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ யார் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. ஸோ அர்ஜென்டினா, இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மற்ற நியூஸ் எல்லாமே அதுல கவர் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் நியூஸ். ஓகே, ஏசிஐ அப்பக் அண்ட் மிட் அப்படின்னா என்னன்னு பாருங்க ஃபுல் நியூஸ்ல. ஓகே, ஏசிஐனா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் ஏசியா பசிபிக் மிடில் ஈஸ்ட். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் ஏசியா பசிபிக் அண்ட் மிடில் ஈஸ்ட். இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் நேம் என்னன்னா ஏர் கனெக்டிவிட்டி ரேங்கிங் 2024. ஏர் கனெக்டிவிட்டி ரேங்கிங் 2024. இதுல வந்து என்னன்னா ஒரு டாப் 5 ஏர்போர்ட்ஸ், ஓகேங்களா, இன் ஏர் கனெக்டிவிட்டி இன் 2024 அண்ட் ஏர்போர்ட் ஹப் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, டாப் 5 ஏர்போர்ட்ஸ் அப்படின்ட்டு.
இதுல டாப் 5 ஏர்போர்ட் இன் ஏர் கனெக்டிவிட்டியும் அண்ட் ஏர்போர்ட் அப்படியும் அதே சேம் 5 ஏர்போர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எங்க இருக்குன்னா UAE-ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சங்கை புதோங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இது வந்து சைனால இருக்கு. தேர்ட் ஒன் வந்து இன்ச்சியோன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சவுத் கொரியா. ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கத்தார்ல இருக்கு. கங்சோ பயூன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சைனால இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரெண்டு சைனாவோட ஏர்போர்ட் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு UAE, ஒரு சவுத் கொரியா, ஒன்னு வந்து கத்தார். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். ஓகேங்களா? இந்த ஏர்போர்ட் அப்படியும் சரி ஏர் கனெக்டிவிட்டி இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே அதே சேம் 5 ஏர்போர்ட்ஸ் தான் வந்து டாப் 5 பிளேசஸ்ல இருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஏர்போர்ட் ஹப் கேட்டகரி இருக்குல்ல, இதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நியூ டெல்லியில இருக்குல்ல, இது வந்து 10th பிளேஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 2025 ஆஃப் த எடிஷன் வந்து என்ன ஃபீச்சர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப் கனெக்டிவிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து ஃபீச்சர் பண்ணுது. இந்த ஹப் கனெக்டிவிட்டி இண்டெக்ஸ்ல தான் வந்து துபாய் ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகே, இது இவ்வளவுதான் செகண்ட் நியூஸ். இந்த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் ஏசியா பசிபிக் அண்ட் மிடில் ஈஸ்டோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. ஹாங்காங் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன் ஆஃப் சைனா. ஓகே, அங்கதான் ஹெட் குவார்ட்டர். டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ஸ்டிஃபானோ பரோன்கி. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுல பாருங்க, நான் இதை தனித்தனியா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 8.2%ல இருந்து 76.25 lakh crore வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்த இயர்லனா ஃபினான்ஷியல் இயர் 25ல. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இதுல ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் வந்து 8.2% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ தான் என்னன்னா 76.25 lakh crore. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிடிபியோட ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவுனா 11.2% வந்து ஜிடிபி ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இது வந்து இந்த செகண்ட் நியூஸ். ஓகே, 8.2% இன்க்ரீஸ் ஆகி 76.25 lakh crore வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளவுக்குன்னா 11.2%க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட். இது நம்ம படிச்சோம் ரீசன்ட் நியூஸ்ல. ஓகேவா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பரேட் பாண்ட் மூலமா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 11.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பரேட் பாண்ட் மூலமா 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கரன்சி பிரிண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 25% இன்க்ரீஸ் ஆகி எவ்வளவு வேல்யூனா rupees 6372.8 crore. ஓகேங்களா? கரன்சி பிரிண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25%. வேல்யூ பார்க்கும்போது 6372.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட், நெக்ஸ்ட் ஜிடிபியோட ரேஷியோ டிக்ளைன், நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கன்னா கார்பரேட் பாண்ட்ல 11.4 ரைஸ் ஆயிருக்கு. கரன்சி பிரிண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் ஆஃப் ₹500 டினாமினேஷன், இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோன்னா 37% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth வந்து ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது 6.5%. இது எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குனா 25 to 26க்கு. ஓகேவா? இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 6.5%. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட கான்ஃபிடென்ட் ஆஃப் சஸ்டைனிங் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னா பிலோ 4%க்கு போயிருக்கு. ஆர்பிஐயோட கான்ஃபிடென்ட் ஆஃப் சஸ்டைனிங் இன்ஃப்ளேஷன். ஓகே, இது வந்து எவ்வளவு பிலோ வந்து 4% போயிருக்கு. இது எந்த வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஓகே,
நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி கஸ்டமர் ப்ரொடெக்ஷன். இவங்க வந்து டாப் ப்ரியாரிட்டிஸ் இன் பேங்கிங்ல எந்த இது ரெண்டு இருக்குன்னா சைபர் செக்யூரிட்டியும் கஸ்டமர் ப்ரொடெக்ஷனும் தான் வந்து டாப் ப்ரியாரிட்டிஸ்ல பேங்கிங்ல இருக்கிறது. என்னன்னா சைபர் செக்யூரிட்டியும் கஸ்டமர் ப்ரொடெக்ஷனும். ஓகே, ஆர்பிஐயோட கான்ஃபிடன்ஸ் சஸ்டெய்னிங் வந்து 4% வந்து பிலோ ஆயிருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்பிசிஐ நம்மளுக்கு தெரியும், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூபிஐ சர்க்கிள் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க? அப்ப இந்த யூபிஐ சர்க்கிளை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காதுன்னு கேட்பாங்க. என்பிசிஐ தான் வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் யூபிஐ சர்க்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் கோல்டு வித் ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 57.12 இருந்து 4.32 லேக் crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 57.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூவா பார்க்கும்போது 4.32 லேக் crore வந்திருக்கு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் வந்து பாரத் கனெக்டோட லிங்க் பண்றாங்க. எதுக்காகனா டிஜிட்டல் ஆக்சஸ வந்து இன்னும் வந்து ப்ராடன் பண்றதுக்காக. இது ஆர்பிஐ தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் இருக்காங்கல்ல, ஆர்பிஐ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை பாரத் கனெக்ட், அது ஒரு யூபிஐ பிளாட்ஃபார்ம் தானே பாரத் கனெக்ட். ஸோ அவங்க கூட சேர்ந்து பிளாட்ஃபார்மை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் ஆக்சஸை வந்து இன்னும் வந்து ப்ராடனா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ்ல. ஓகே, one minute guys. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ். ஜெட் அண்ட் எஸ்பிஎம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாரோவர்ஸ்க்காக. இந்த கிரெடிட் கார்டு வந்து ரூபே நெட்வொர்க் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா பவர் பண்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு கேன் பி செக்யூர்ட் பை ஓப்பனிங் அண்ட் எஃப்டி வித் எஸ்பிஎம் பேங்க். எவ்வளவு ஸ்டார்டிங் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னாலே 5,000. ஓகேங்களா, ஒரு எஃப்டி வந்து எஸ்பிஎம் பேங்கோட ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் அமௌண்ட்டே வந்து 5,000. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாரோவர்ஸ்க்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எஃப்டி கிரெடிட் கார்டு. ஸோ ஜெட்ன்றது ஒரு பெங்களூர் கர்நாடகா பேஸ்டு கிரெடிட் ஸ்கோர் பில்டர் பிளாட்ஃபார்ம். எஸ்பிஎம் அப்படின்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ். இது வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை மகாராஷ்டிரா. ஓகே, இவங்க லான்ச் பண்ணது தான் எஸ்பிஎம் ஜெட் கிரெடிட் கார்டு. ஓகே, எஸ்பிஎம் ஜெட் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை வந்து பவர் பண்ணது யாருன்னா ரூபே நெட்வொர்க் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ்ல ஓகே கிறிசில் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மூடிஸ் படிச்சோம், S&P குளோபல் படிச்சோம், SBI இது படிச்சோம், RBI படிச்சோம், இப்போ மூடிஸ் இன்வெஸ்டர்ஸ் கூட படிச்சோம். இப்போ வந்து கிறிசில் ஃபோர்காஸ்ட் பண்ணது அவங்களோட இந்தியாவோட ஜிடிபி growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. நம்ம ஆர்பிஐ இப்போ பார்த்தது ஃபினான்ஷியல் இயர் 25 to 26க்கு 6.5%. ஓகே, இதுதான் வந்து கிறிசில் ஃபோர்காஸ்ட் பண்ணது. இந்த ஜிடிபிலாம் வந்து எப்பவுமே எக்ஸாமுக்கு போறதுக்கு 1 week பிஃபோர் வந்து எழுதி வச்சு படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எதுனா அப்டேட் ஆயிருக்கும் அதனால. நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா BIALஓட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகனா 1100 crore MRO ஃபெசிலிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. எங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்ல. அப்படின்னா என்னதுன்னு பாருங்க. சாரி, இது இந்தியான்னு இருக்கு, இங்க இண்டிகோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இது ஓகேவா, இந்தியான்னு இருக்குல்ல, இந்த நியூஸ் மட்டும் நான் தனியா ஹைலைட் பண்ணி டெலிகிராம் குரூப்ல போட்டு விடுறேன். திஸ் இஸ் நாட் இண்டிகோ. இந்தியா இண்டிகோ வரும். ஓகேவா, இண்டிகோ தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயலோட MOU சைன் பண்ணிருக்காங்க. பயல் மீன்ஸ் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெடோட
MOU சைன் பண்ணியிருக்காங்க. 1100 crore MRO ஃபெசிலிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் அந்த ஃபெசிலிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. MROனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். MROக்கான ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். ஓகே, மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஃபெசிலிட்டி பெங்களூர்ல இருக்க ஏர்போர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. இண்டிகோவும் பயனும். ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இந்த ஒரு நியூஸ் மட்டும் இந்தியா கிடையாது, இண்டிகோ, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி மர்மு அவங்க வந்து என்ன கான்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வந்து 2025 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 15 நர்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து அவங்க கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அவார்டு வந்து இன்ஸ்டிடியூட்டட் பை யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1973 இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா நர்சிங் செக்டர்ஸ்ல வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா நேஷனல் நர்சிங் மிட்வைஃபரி கமிஷன் ஆக்ட் 2023, நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 157 நர்சிங் காலேஜஸ். இதெல்லாம் வந்து இன்னும் வந்து நர்சிங் செக்டரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ். பிளஸ் அவார்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா 1973ல. இதை யார் கான்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. ஒரு நிமிஷம் காய்ஸ், ஸ்டக் ஆயிடுச்சு அப்படியே. ஓகே, ஃபுல் நியூஸ் பாருங்க. அந்த 15 நர்ஸ் நேம் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபுல் பிரீஃப் நியூஸ்ல 15 நர்ஸோட நேம் வந்து யாரெல்லாம் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த நர்ஸோட நேம், அவங்க எந்த கேட்டகரி, எந்த ஸ்டேட் அப்படின்றத படிச்சுக்கோங்க. மொத்தம் 15. அதுல தமிழ்நாடுல பாருங்க அலமேலு மங்கிய கரசி இவங்க வந்து நர்ஸ் ஃபீல்ட்ல வாங்கியிருக்காங்க தமிழ்நாடுல. மற்ற ஸ்டேட்லாம் ஒன்ஸ் வந்து சும்மா படிச்சுக்கோங்க அப்படியே. ஓகே, ஒரு நர்ஸுமே வந்து கேஷ் பிரைஸ் வந்து 1 lakh வாங்கியிருக்காங்க அவார்டு. ஸோ பிரைஸ் அமௌண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ல லூயிஸ் மாண்டினெக்ரோ இவங்களை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் போர்ச்சுகலுக்கு பிரைம் மினிஸ்டரா ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா லூயிஸ் மாண்டினெக்ரோ. ஓகே, போர்ச்சுகலோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா மார்சிலோ ரெபிலா டி சவுசா. கேபிட்டல் வந்து லிஸ்பான், கரன்சி வந்து யூரோ. இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் வருதுலாம், அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சி படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் 1-2 வரும் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, போர்ச்சுகலோட கேபிட்டல் எதுனா லிஸ்பான், கரன்சி வந்து யூரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாடா ஃபவுண்டேஷன் போர்ட் ரீஎலெக்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, வாடா அப்படின்னா என்னன்னா வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஃபவுண்டேஷன் போர்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. விட்டோல்ட் பேங்கா இண்டிபெண்டன்ட் பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. யங் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ஃபவுண்டேஷன் போர்டு வந்து விட்டோல்ட் பேங்காவை வந்து இண்டிபெண்டன்ட் பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. யங் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 3 வருஷத்துக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான் அந்த நியூஸ். இந்த வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா கனடால தான் இருக்கு. மான்ட்ரியல் கனடால தான் இருக்கு. ஓகேங்களா, பிரசிடென்ட் தான் விட்டோல்டா பேங்கா, இண்டிபெண்டன்ட் பிரசிடென்ட். இவங்களெல்லாம் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மும்பை பேஸ்டு டாடா கெமிக்கல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் பத்மநாபன் இவங்களை வந்து சேர்மேன் ஆஃப் டாடா கெமிக்கலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பத்மநாபனை வந்து
சேர்மன் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டாடா கெமிக்கலோட சேர்மனா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பத்மநாபனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா சந்திரசேகரனை சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சந்திரசேகரனை சக்சீட் பண்ணியிருக்காங்க பத்மநாபன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாடா கெமிக்கலோட சேர்மன் பத்மநாபன் சந்திரசேகரை சக்சீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்துஜா குளோபல் சொல்யூஷன் லிமிடெட், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெங்கடேஷ் கோர்லாவை குளோபல் சிஇஓவும் மகேஷ் குமார் நியூட்டலாபட்டி அவங்க வந்து குளோபல் சிஎஃப்ஓவாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குளோபல் சிஇஓ யாருன்னா வெங்கடேஷ் கோர்லா, குளோபல் சிஎஃப்ஓ யாருன்னா மகேஷ் குமார் நியூட்டலாபட்டி, இவங்கள வந்து குளோபல் சிஎஃப்ஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன் லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏஆர்டிஇ ஆர்ம் ஆஃப் டிஆர்டிஓ. ஓகேவா, டிஆர்டிஓல ஒரு பார்ட் தான் வந்து ஏஆர்டிஇ. ஓகே, ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து ஏஆர்டி. இவங்க வந்து டிஆர்டிஓட ஒரு ஹார்ம் தான் சொல்றாங்க. ஓகேவா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா டு பால்ஸ்டர் த இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ல வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப்பிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஏஆர்டி வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். இதுல செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேம் டெக்னாலஜி இருக்காங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேண்டட் ஓவர் த ஃபர்ஸ்ட் ஃபியூசலேஜ் ஃபார் எல்சிஏ தேஜஸ் MK1 வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வெம் டெக்னாலஜிஸ். இது ஃபுல்லா பாருங்க புரியும். வெம் டெக்னாலஜிஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல இருந்து LCA MK1A அப்படின்ற இதுவும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, LCA தேஜஸ் MK1A இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க வெம் டெக்னாலஜிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சைனா வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சாரி கொஞ்சம் மவுஸ் வந்து ஹேங் ஆகுது பயங்கரமா, அதனால தான் இந்த ப்ராப்ளம், கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஓகே, சைனா வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா டயான்வென் 2 ஸ்பேஸ் ப்ரோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சைனா. ஓகேவா, எதுக்காகனா பிரிஸ்டைன் ஆஸ்ட்ராய்டு சாம்பிளை வந்து கலெக்ட் பண்றதுக்காக, பிரிஸ்டைன் ஆஸ்ட்ராய்டு சாம்பிளை வந்து கலெக்ட் பண்றதுக்காக சைனா வந்து டைவின் 2 ஸ்பேஸ் ப்ரோப் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில செகண்ட் நியூஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பாருங்க. இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா. இந்திரா காந்தி அண்ட் த இயர் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா. இந்த புக்கை எழுதுறவங்க ஆத்தர் பண்ணவங்க யாருன்னா ஸ்ரீநாத் ராகவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கு அந்த ஆத்தர் நேம் பிளஸ் பப்ளிஷ் பண்ணது படிக்கணும் எப்பவுமே. இந்த புக்கோட நேம் என்னன்னா இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா. இது ஆத்தர் பண்ணது யாருன்னா ஸ்ரீநாத் ராகவன். ஓகே, இதை பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் வந்து ஸ்ரீநாத் ராகவன். புக்கோட நேம் வந்து இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா. ஓகேவா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு நீங்க இவ்வளவு மட்டும் படிச்சுட்டா போதும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து மே லாஸ்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட PDF வந்து நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ், நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் போட்டிருந்தீங்க பர்சனலாக. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் வரும் ரெகுலராக. நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு புரியுது. நான் கண்டிப்பாக அதை வந்து வேல்யூ, அதோட வேல்யூ எனக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.